ஹாய் வீப்ஸ். இந்த ஏப்ரல் 2026ல நிறைய அனிமி சீரிஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுல ஆன்கோயிங்ல இருக்கிற என்னென்ன அனிமி சீரிஸ்ல நான் என்ன அனிமி சீரிஸ்லாம் பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல சொல்றேன். அண்ட் நீங்க என்னென்ன அனிமி சீரிஸ்ல ஆன்கோயிங்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களோட லிஸ்ட்டையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நியூவா வந்த அனிமி சீரிஸ். ஐ மீன் சீசன் 2லாம் கிடையாது, சீசன் 3யும் கிடையாது. எல்லாமே சீசன் 1 தான். நவ் இப்போ வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் அனிமி. இந்த அனிமியோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கா. அவ ஊருக்குள்ள நிறைய பேய் கதைகள் எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பொண்ணு ஒரு தெருவுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது, அந்த தெருவ பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனா நம்ம பொண்ணு தைரியமா அந்த தெருக்குள்ள காலடி எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி நடந்து போக 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 ஒரு டைம் டிராவல் பண்ற மாரி இருக்கும். அந்த தெருக்குள்ள நடந்து போய் ஒரு இடத்துல நின்னதுக்கப்புறம் ஒரு பெரிய இன்விசிபிள் ஆர்ச் மாரி இருக்கும். அத தாண்டுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அங்க இருக்க மக்கள் எல்லாருமே ஒரு 1500, 1400 அந்த ரேஞ்சுல வாழ்ற மக்கள்லாம் இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க? அந்த மாரி இருந்தாங்க அப்டின்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்கேஸ் நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு தெருவ தாண்டுனதுக்கப்புறம் அங்க இருக்க மக்கள்லாம் பார்க்க வித்தியாசமா இருந்தாங்க அப்டின்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம அங்க இருக்க மக்கள் எல்லாமே கோஸ்ட் மாரி இருக்காங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல சடனா ஒரு கோஸ்ட் நம்ம பொண்ண அட்டாக் பண்ண வரும்போது, அந்த பொண்ணு தப்பிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும். அப்போ ஒரு பையன் அவள காப்பாத்துவான். அந்த பையன் யாரு? இந்த பொண்ணு எப்படி தெருவ தாண்டுனதுக்கு அப்புறம் டைம் டிராவல் பண்ணி முன்னாடி போகுது. இது எல்லாமே அப்கமிங் எபிசோட்ஸ்ல சொல்லுவாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். வாரம் ஒவ்வொரு எபிசோடா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சீசன் 1ல மொத்தமா 26 எபிசோட் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. வேணும்னா இந்த அனிமிய நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமா உங்களுக்கு ரெட்ரோ அனிமிலாம் ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் 1990ஸ்ல வந்த அனிமி ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 2வது அனிமி. எப்படா இந்த அனிமியோட எபிசோட் வரும் அப்படின்னு வீக்லி உட்கார்ந்து வெயிட் பண்ணி பார்க்குற ஒன் ஆஃப் தி அனிமி சீரிஸ் இது. ஒவ்வொரு எபிசோடுமே செம்ம ஃபன்னாவும் இருக்கும். அதே சமயம் செம்ம எமோஷனலாவும் இருக்கும். இதோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு சேவலுக்கு ஒரு சூப்பர் பவர் ஒண்ணு கிடைக்குது. அந்த சேவலுக்கு டீமன்ஸ்னாலே சுத்தமா பிடிக்காது. அதுக்கு காரணமும் இருக்கு. ஸோ அந்த சேவல் வாழ்ற உலகத்துல நெறைய டீமன்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த சேவலுக்கு தெரிய வரும்போது, அது எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி டிராவல் பண்ண ஆரம்பிக்குது. தென் அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன சம்பவம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றது தான் இந்த அனிமி சீரிஸ். லிட்டரலா எபிசோடோட எண்டிங்க பார்த்துட்டு சிதறிட்டேன். அப்படி ஒரு குஜிலி மஸ்தான சீனோட முடிச்சு வச்சிருந்தாய்ங்க. ஒரு அனிமிக்கு என்னென்ன டெம்ப்ளேட்லாம் வேணுமோ, அது எல்லாமே இந்த அனிமி சீரிஸ்ல இருக்கு. ஃபைட் சீன் செம்மையா இருக்கும். ஒரு எமோஷனல் சீன் செம்மையா இருக்கும். பேக் ஸ்டோரி செம்மையா இருக்கும். வில்லன் அப்படின்னா, அந்த வில்லனுக்கு ஏத்த ஒரு நியாயமும் இருக்கும். இது எல்லாமே ஒரு பவர் பேக்கேஜா ஒவ்வொரு எபிசோடா வந்துகிட்டு இருக்கு. வீக்லி ஒவ்வொரு எபிசோடா இந்த அனிமிய ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல மொத்தமா 12 எபிசோட் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. 3வது அனிமி சீரிஸ். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இதுல வர மெயின் கேரக்டர பார்த்துட்டு, இந்த கேரக்டர நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோம். இந்த கேரக்டர் மாரியே இன்னொரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டரும் நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒண்ணு. அது யாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஞாபகம் வந்தது ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட். அட நம்மளோட ஃபேவரட்டான ஒரு சீரிஸ்ல இது. அது எப்படி இதுவும் அதுவும் ஒரே மாரி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஆத்தரோட இன்னொரு படைப்பு தான் இந்த சீரிஸ். நான் இதோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க மாடர்ன் உலகத்துக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு மக்கள் கூட்டம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுவும் மலை உச்சியில வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த கிராமத்துல இருக்க மக்களுக்கு ஹெலிகாப்டர் பார்த்தாலே இதுதான் டிராகனா அப்படிங்கிற மாரி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்துல மொத்தமா 2 ட்வின்ஸ் பொறக்குறாங்க. அந்த 2 ட்வின்ஸ்னால டீமன்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதுல ஒரு ட்வின்ன ஜெயில்ல போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க 15 வருஷமா. நவ் இப்ப அந்த 2 பசங்களும் பெரியவங்க ஆயிட்டாங்களா, இதுக்கப்புறம் தான் அந்த மெயின் ஸ்டோரி ஆரம்பிக்குது. ஜாலியா நம்ம ஹீரோ வெளியில சுத்திட்டுலாம் வீட்டுக்கு வரும்போது சடனா ஒரு அட்டாக் நடக்குது. என்னடான்னு பார்த்தா ஹெலிகாப்டர்லாம் பறந்து நிக்க, இதுதான் டிராகனா அப்படின்னு ஆச்சரியமா நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்ல இது டிராகன் இல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அங்க ஹெலிகாப்டர்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே அந்த ஊர் மக்கள சாரா மாரியே அடிக்கிறாங்க, கொல்றாங்க. அதுலயும் முக்கியமா ஒரு பொண்ணு இருப்பா. ஜஸ்ட் கைய வச்சு இப்டி இப்டின்னு பண்ணும்போது மக்கள் எல்லாமே பட்டக்கு பட்டக்குன்னு தெறிச்சுக்கிட்டு சாவாய்ங்க. சுத்தி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கூட ஐடியா இல்லாத ஹீரோவ ஒருத்தர் காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து கூட்டு போறாரு. இதுக்கப்புறம் என்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றத நம்ம ஒவ்வொரு எபிசோடா பார்ப்போம் வீக்லி. பயங்கர விறுவிறுப்பா இந்த அனிமி சீரிஸ் ஒவ்வொரு வாரமும் போயிட்டு இருக்கு. முக்கியமா இதுல தமிழ் டப்ல வேற அவைலபிளா இருக்கு. மொத்தமா 24 எபிசோட 2 கோரா விட போறதா சொல்லியிருக்காங்க. 4வது சீரிஸ் ஒரு மாரி குஜிலி மஸ்தா இருக்கும் இந்த சீரிஸ்.
இதோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ அவ நெனச்ச மாதிரி டீச்சரும் ஆகுறா. ஆனா அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த பொண்ணால நம்மள மாரி நார்மலா பேச முடியல. அந்த பொண்ணு வந்து ஒரு இன்ட்ரோவர்ட். வாய தொறந்து பேசுறதுக்கு கூட அந்த பொண்ணுக்கு வந்து வார்த்தை வரமாட்டேங்குது. பயங்கரமா வியர்டா வந்து ஆக்ட் பண்றா. அத பார்த்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே பயப்படுறாங்க. இந்த டீச்சர் செம்ம டெரர் போல. உங்ககிட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடி பிரிச்சுருவாங்க. ஏன் இவங்க இப்படிலாம் இருக்காங்க? பேய் கீய் புடிச்சுக்கிச்சா? அப்படின்னு ஒரு கட்டுக்கதை மாரி பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு அந்த டீச்சர பத்தி. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தான் அந்த டீச்சர் ஒரு ரூமுக்குள்ள ஒண்ணு பண்ண போக, அத நம்ம ஹீரோ எட்டி பார்க்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு உண்மை தெரிய வந்து, "நான் உங்களுக்கு உதவி பண்றேன் டீச்சர்" அப்படின்னு சொல்லி அந்த டீச்சருக்கு தைரியம் குடுக்குறான். ஸோ இதுக்கப்புறம் என்னலாம் ஆகப் போகுது அப்படின்னு சொல்றது தான் இந்த அனிமி சீரிஸ். உண்மையாவே அந்த டீச்சருக்கு தைரியம் தான் குடுத்தானா, வெயிட் பண்ணி பார்ப்போம். மொத்தமா ஃபர்ஸ்ட் சீசன்ல 12 எபிசோட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 5வது சீரிஸ். இதுவரைக்கும் நான் சொன்ன சீரிஸ்லயே இதோட விஷுவல் செம்ம கிராண்டா இருக்கும். அதுக்கு ரீசனும் இருக்கு. 2019லேருந்து இதுக்காக அவங்க வொர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷுவலுக்கே இவ்ளோ வொர்க் பண்ணியிருக்காங்கல்ல, அப்ப அதோட கதை எந்த அளவுக்கு இருக்கணும்? ஒரு சின்ன பொண்ணுக்கு விட்ச் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. ஐ மீன் சூனியக்காரி ஆகணும் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே ஆசை. அடிக்கடி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளோட அம்மாவுக்கும் அது தெரியும். அவங்க அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஆசையில இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவளோட வீட்ல அவங்க அம்மாவோட தொழிலான டெய்லரிங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப அங்க சில கஸ்டமர்ஸ் வராங்க. அந்த கஸ்டமர்ஸ்க்கு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைய ஒருத்தன் வந்து சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றான். அவன் யார் அப்படின்னா ஒரு விட்ச். இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம ஹீரோயின் அந்த விட்ச் என்னலாம் பண்றான் அப்படிங்கிறத சும்மா எட்டி பார்க்க, அத தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளும் அத ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அந்த பொண்ணும் ட்ரை பண்றா. ட்ரை பண்ணி பார்க்கும்போது இனிஷியலா வந்து சக்சஸ் ஆகாது. ஆனா ஒரு மொமெண்ட்ல சக்சஸ் ஆனதுக்கப்புறம், அவளோட அம்மாவோட உயிருக்கு ஆபத்தாயிரும். அப்ப அந்த விட்ச் வந்து நம்ம குட்டி பொண்ண காப்பாத்தி அங்கருந்து கூட்டு போனதுக்கப்புறம், அந்த குட்டி பொண்ணுக்கு, ஐயோ! நம்மளால தான் நம்ம அம்மாக்கு இப்படி ஆச்சு. நம்ம அம்மாவ நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். நான் ஒரு விட்ச் ஆகணும். ப்ளீஸ் எனக்கு எப்படியாச்சும் ட்ரெயின் பண்ணி குடுங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு அந்த விட்ச் கிட்ட கேட்கிறா. ஸோ அவரும் சும்மாலாம் இல்ல. வா என் கூட நான் உன்ன கூட்டு போறேன் என் இடத்துக்கு. சில பேசிக்ஸ் பரீட்சை எல்லாமே இருக்கு. அத நீ பாஸ் ஆயிரு நான் உன்னோட ஸ்டூடெண்ட்டா ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு விட்ச் ஆச்சா இல்லையா? அவங்க அம்மாவ அவ காப்பாத்துனாளா இல்லையா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி ஒவ்வொரு எபிசோடா பார்ப்போம். அண்ட் இந்த அனிமி சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் சீசன்ல 13 எபிசோட் விட போறதா சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த சீரிஸ்ல அந்த விட்ச் ஒருத்தர் சொன்னேன் இல்லையா? அவர பார்க்க அப்படியே வந்து ஜுஜுட்சு கைசன்ல வர கோஜோ சத்ரு மாரியே இருப்பாரு. நெறைய பேர் வந்து இவரையும் அவரையும் கம்பேர் பண்ணி போட்டுக்கிட்டு காப்பி பேஸ்ட் அப்படிங்கிற மாரிலாம் போஸ்ட் போட்டுட்டு ஃபயர் விட்டுட்டு கிடந்தாய்ங்க. 6வது சீரிஸ் என்னன்னு பார்ப்போமா? ஒரு ஆக்ஷன் பேக்கேஜான ஒரு அனிமி சீரிஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, தாராளமா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல 12 எபிசோட் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு மிடில் ஏஜ் மேனுக்கு ஸ்பைடர்மேன் படத்துல வர மாரி ஒரு இன்செக்ட்ஸ் ஐ மீன் தேனீயா கதண்டான்னு தெரியாது. அது வந்து அதோட கொடுக்க வச்சு கொத்திரும். கொத்துனதுக்கு அப்புறம் நான் கூட எதிர்பார்த்தேன். அவர் ஸ்பைடர்மேன் மாரி ஏதாச்சும் ஒரு பவர் கிடைச்சு பறப்பாரு, இல்ல வெப் விடுவாரு அப்படிங்கிற மாரிலாம் நெனச்சேன். ஆனா அங்க ட்விஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, அவரு குட்டி பையனா மாறிட்டாரு. அதாவது அவருக்கு ஒரு 40 வயசு, இல்ல ஒரு 35 வயசுன்னு வச்சுக்கோங்க. அந்த தேனீ கொட்டுனதுக்கு அப்புறம் கண்ணு முழிச்சு பார்த்தாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு 15 வயசு இருந்தா எப்படி இருக்கும்? ஐய்யய்யோ! என்னடா நமக்கு இப்படி ஆச்சே அப்படின்னு அவரு பதறிக்கிட்டு கண்ணாடில அவர் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அவர் பாஸ் ஃபோன் பண்ணி, "சூப்பர் நல்ல விஷயம். கரெக்ட்டான டைம்ல தான் உனக்கு இப்படி நடந்திருக்கு. நான் உனக்கு ஒரு மெஷின் தரேன். அத போய் நீ அத செய்." அந்த மெஷின் என்ன அப்படின்னா, "நீ ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்றது." அப்படின்னு அவரோட பாஸ் சொல்றாப்ல. இத கேட்டு நம்ம ஆள் செம்மையா ஷாக் ஆக, சின்ன பிள்ளையா இருக்கிற நம்ம ஆள் சின்ன பிள்ளை மாரி அடம் பிடிச்சு முடியவே முடியாதுன்னு சொல்றாப்ல. ஆனா, "இல்ல இந்த ஒரு விஷயத்த உன்ன தவிர்த்து வேற யாராலயும் பண்ண முடியாது." அப்படின்னு பாஸ் சொல்ல, சரி நான் இத பண்றேன்னு நம்ம ஹீரோ சொன்னதுக்கப்புறம், இதுக்கப்புறம் என்னலாம் ஆகுது அப்படின்னு சொல்றத நம்ம வீக்லி ஒவ்வொரு எபிசோடா பார்ப்போம். 7வது அனிமி சீரிஸ் மறுபடியும் ஒரு குஜிலி மஸ்தான அனிமி சீரிஸ். பார்ப்போமா? காமெடிக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி இந்த அனிமி சீரிஸ கொண்டு வந்திருக்காங்க. மொத்தமா 12 எபிசோட் வரப்போறதா சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல. இதோட ஒன்லைன் என்ன அப்டின்னா, ஒரு டெவிலுக்கு நரகத்துல இருக்கிற சாப்பாடு எதுவுமே பிடிக்கல. எனக்கு சலிச்சு போச்சு. நான் பூமிக்கு போயிட்டு மனுஷங்கள சாப்பிடுறேன் அப்டின்னு சொல்லிட்டு நரகத்துல இருந்து பூமிக்கு வரா. அப்படி வந்த அந்த டெவிலு டைரக்ட்டா மனுஷங்கள கொல்லாம ஒரு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றா. அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, மனுஷங்க குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு அவங்கள அடிச்சு திங்கணும். அதுதான் அவளோட பிளான். ஸோ, அவ எதிர்பார்த்த மாரியே ஒரு பையன் குறிப்பிட்ட வயசுக்கு வந்து பழம் பழுத்துருச்சுன்னு சொல்ற மாதிரி அந்த பையன் இருக்கும்போது, அவனோட மைண்ட ஹேக் பண்ற மாரி பண்ணி, தனியா ரூமுக்குள்ள வர வச்சு, "நான் உன்ன போடப் போறேன்" அப்படின்னு அவ சொல்லுவா. அத கேட்டு அந்த பையன் பயப்படுவான்னு பார்த்தா, சட்டை எல்லாமே கழட்டி போட்டுட்டு, "நான் ரெடி." இந்த மாதிரி அந்த டெவில தொரத்த போக, அந்த டெவிலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. "நான் உங்கள லவ் பண்றேன். நீங்க என்னோட கேர்ள் ஃபிரெண்டா இருங்க" அப்படின்னு அந்த பையன் அங்கேயே ப்ரொபோஸ் பண்ணிருவான்.
இதுக்கப்புறம் என்ன கலாட்டாலாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வீக்லி ஒவ்வொரு எபிசோடா வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சீரிஸ் நீங்க யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா, ரொம்ப பெருசா எதிர்பார்த்துட்டு பார்க்காதீங்க. ஏமாந்து போயிருவீங்க. ஆனா காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. 7வது சீரிஸ். அதுவும் ஒரே நாள்ல நீங்க பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மொத்தமாவே 7 எபிசோட் தான் ஃபர்ஸ்ட் சீசன்ல. இதோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, இறந்து போன மனுஷங்களுக்கு கடைசி ஆசை நிறைவேறாம போச்சு அப்படின்னா, அவங்க ஆவி பூமிக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும்ல, அவங்க எல்லாத்தையும் புடிச்சிட்டு போறதுக்கு ஒரு ஆளுங்க இருக்காங்க. ஐ மீன் கிளியரா சொல்லணும் அப்படின்னா, டெத் நோட்ல எப்படி ஷினிகாமி இருக்குமோ, அந்த மாதிரி இங்க சில ஆளுங்க இருக்காங்க. அந்த ஆளுங்க கூட்டத்துல ஒருத்தரா இருக்காரு நம்ம ஹீரோ. அந்த வேலை பார்க்குறவங்களுக்குள்ளேயே ஒவ்வொரு குரூப்பா இருக்கு. ஒவ்வொரு குரூப்புமே வந்து மாசம் மாசம் ஒவ்வொரு டார்கெட்ட வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கடைசி நம்ம ஆளு நம்ம ஹீரோ. ஸோ இருக்கிறதுலயே கம்மியான லோ ரேங்க் நம்ம ஆள் நம்ம ஹீரோ தானா? அப்படி இருக்கும்போது அவங்க வேலை பார்க்குற ஏஜென்சில ஒரு பஞ்சாயத்து வருது. இதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து அதிகமான ஆளுங்கள புடிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புறாங்களோ, அவங்களுக்கு தான் சம்பளம். அவங்களுக்கு மட்டும் தான் பேமெண்ட்லாம் தருவோம். அவங்களுக்கு மட்டும் தான் என்னெல்லாம் அவங்க கேட்குறாங்களோ, அது எல்லாத்தையும் தருவோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஆளும் ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்னு சொல்ற மாரி நம்ம ஆளு பயங்கரமா மோட்டிவேட் ஆயிட்டு, பூமிக்கு வந்து இதுக்கப்புறம் நெறைய பேர புடிச்சு நான் சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்டா அப்படின்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் எப்படி பண்றதுன்னு அவனுக்கு தெரியாது. அப்போ ஒரு ஏஐ ரோபோட் வருது. எப்படி செத்தவங்களோட ஆவிய புடிச்சிட்டு போறதுக்கு ஒரு ஆளுங்க இருக்காங்க. அவங்க சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க. ஆவிய புடிக்கிறதுக்குன்னு ஒரு ஏஐ. எப்புட்றா அந்த மாரிலாம் நீங்க யோசிக்கிறீங்க? ரைட்டு. அந்த ஏஐ வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போக, இங்க ஆவி இருக்கு, அங்க ஆவி இருக்கு அப்படின்னு Google மேப்லாம் போட்டு காட்டும் அது. நான் இப்போ வரைக்கும் ஃபுல்லா பார்த்து முடிக்கல. 3 எபிசோட் மட்டும் தான் முடிச்சிருக்கேன். ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோல தனியாவே சொல்றேன். நான் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் இப்போ சொன்ன அனிமி லிஸ்ட்ல நீங்க என்னென்னலாம் பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல ப்ரோ நீ சொன்னதுல நான் இதெல்லாம் பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்க ஏதாச்சும் நினைச்சீங்க அப்படின்னா, அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ நான் ஆல்ரெடி ஆன்கோயிங்ல நெறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்ற ஆளா இருந்தீங்க அப்படின்னா, அது என்னென்ன அனிமி லிஸ்ட் அப்படிங்கிறதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க.